ಶ್ರೀರಂಗವೀರ ರಘುಪುಂಗವ ವೇದಮೌಳಿ ಗುರುವೀಡತೀಂದ್ರ ಕರುಣಾ ಪರಿಣಾಮ ಬೋಧಂ ಶೇಷಾಚಲೆ ಸುಚಿರಬೋರಿತ ಛಾತ್ರವೃಂದಂ ಶೇಷಾದ್ರಿನಾಥ ಗುರುವರ್ಯಮಹಂ ಪ್ರಪದ್ಯೆ. ಯಸ್ಯ ವಾಗ್ವೃದ್ಧಿ ಪರ್ಯಂತ ಇತಿ ರಾಜ ಸರಸ್ವತಿ ತಸ್ಮೈ ವೇದಾಂತ ಗುರವೇ ಭೂಯೋ ಭೂಯೋ ನಮೋ ನಮಃ. ವಿಶುದ್ಧ ವಿಜ್ಞಾನ ಗಣಸ್ವರೂಪಂ ವಿಜ್ಞಾನ ವಿಶ್ರಾರಣ ಬದ್ಧದೀಕ್ಷಂ ದಯಾನಿಧಿಂ ದೇಹಭೃತಾಂ ಶರಣ್ಯಂ தேவம் ஹயக்ரீவமஹம் பிரபத்யே. எல்லாருக்கும் அடியனுடைய பிரணாமங்கள். இன்னைக்கு வேதாந்த சாரத்தில் நாம் ஜிக்ஞாசாதிகரணத்தை பார்க்க இருக்கிறோம். அன்றைய தினம் வேதாந்த தீபத்தில் ஜிக்ஞாசாதிகரணத்தை பார்த்தோம். பிரம்ம ஜிக்ஞாசா ஆரம்பணியா உத அனாரம்பணியா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டுக்கொண்டு ஒரு சம்சயத்தை அடிப்படையில் பிரம்ம ஜிக்ஞாசா ஆரம்பணியா அப்படின்னு சித்தாந்தி பதில் சொன்னார். பூர்வபக்ஷி ஏற்கனவே சித்தித்த ஒரு விஷயத்திற்கு வியுற்பத்தியானது ஒரே ஒரு நிமிஷம் பூர்வபக்ஷி ஏற்கனவே சித்தித்ததான ஒரு அர்த்தத்திற்கு வியுற்பத்தி இருக்காது என்பதாக தெரிவித்தார். அதற்கு சித்தாந்தி அம்ப தாத்த மாதுல என்பதை எல்லாத்தையும் காண்பித்து தத்தத் பிரயுஞ்சானைஹி சப்தைஹி மீண்டும் மீண்டும் அந்த சப்தங்களை பிரயோகிக்கிறபடியினால பலவிதமான விற்பத்தியானது கிடைப்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். காரியத்தை செய், காரியத்தை செய்யாதே அப்படின்னு சொன்னால்தான் சப்தத்துக்கு சக்தியானது இருக்கு. உங்களுடைய பிரம்ம விஷயக்க விசாரத்தில் உபனிஷத் வாக்கியங்களின் மூலமாக காரியத்தை செய், காரியத்தை செய்யாதே அப்படின்னு எந்த விதமான இதை செய் அதை செய்யாதே அப்படின்னு எந்த விதமான வாக்கியமும் இல்லை அப்படின்னு பூர்வபக்ஷி சொன்னார். அப்படி இல்லை, மனோபிரம்மேத்யுபாசீத அப்படின்னு வாக்கியங்கள் இருக்கு. ஆகையினால மனசை பிரம்மமாக உபாசிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனால காரியத்தை செய், காரியத்தை செய்யாதே அப்படின்லாம் சொல்லி பிரம்ம ஜிக்ஞாசைக்கு சொல்ல முடியாது. அது மட்டும் இல்லாமல் பிரம்ம ஜிக்ஞாசையை புறம் தள்ள முடியாது. அது மட்டும் இல்லாமல் இந்த விசாரமும் இருக்கு. லோகத்தில் பிதாத்தே சுகமாஸ்தே அப்படின்னு உங்க அப்பா சௌக்கியமா இருக்கிறார் அப்படின்ற பிரயோகங்கள் மூலமாக இதை செய் அதை செய்யாதேன்னு எந்த விஷயமும் தூண்டுதலாக இல்லாமல் இருந்தாலும் கூட, தூண்டுதல்ன்றது இல்லாமல் இருந்தாலும் கூட அந்த வாக்கியத்திற்கு விற்பத்தி இருப்பதை நாம் உணர்கின்றோம், சக்தி இருப்பதை நாம் உணர்கின்றோம். அதுக்கு அந்த பிதாத்தே சுகமாஸ்தேன்ற வார்த்தையை கேட்டு நம்ம சந்தோஷம் அடைகிறோம். ஆகையினால பிரம்ம ஜிக்ஞாசா ஆரம்பணியா அப்படின்னு சொன்னோம். இன்னைக்கு நாம் என்ன பார்க்க போறோம்? வேதாந்த சாரத்தில் ஜிக்ஞாசாதிகரணத்தை பார்க்க இருக்கிறோம். பரமபுருஷ பிரசாதாத் வேதாந்த சாரஹ உத்ரியதே. மங்கள ஸ்லோகத்திற்கு பிறகு ஸ்ரீபாஷ்யகாரர் பரமபுருஷனுடைய ஒரு அனுகிரகத்தினால வேதாந்த சாரஹ உத்ரியதே, வேதாந்த சாரமானது
ஆரம்பிக்கப்படுகின்றது. அதாதோ பிரம்ம ஜிக்ஞாசா அப்படின்னு சூத்திரம், முதல் சூத்திரம். அங்கே பார்த்த விசாரம் வேறையாக இருக்கும், இங்கே பார்க்கக்கூடிய விசாரம் வேறையாக இருக்கும். எப்போவுமே பாஷ்யக்காரர் ஓரிடத்துல சொல்லப்பட்ட விசாரத்தை மற்றொரு இடத்துல அவ்வளவு சீக்கிரம் அப்படியே பண்ண மாட்டார். ஜிக்ஞாசாதிகரணத்தில் ஸ்ரீபாஷ்யத்தில் வேற விசாரம் நம்ம வாசிச்சுட்டு இருக்கோம். சரி, வேதாந்த சாரத்தில் அத்ராயமத சப்தா ஆனந்தர்யே வர்த்ததே அத்தசப்த சிரஸ்கத்வாத் அத்தசப்தஸ்ச பூர்வவருத்தஸ்ய ஹேதுபாவே பூர்வவருத்தம் ச கர்மஜானமிதி விஜ்ஞாயதே ஆரிப்சிதஸ்ய பிரம்மஜானஸ்ய வேதார்த்த விசாரைகதேசத்வாத். எல்லாரும் தயவுசெய்து பங்கி பார்த்துட்டே வாங்கோ. அத்ராயம் அத்தசப்தா ஆனந்தர்யே வர்த்ததே. அத்ர அயம் அத்தசப்தா, இந்த அத்தசப்தமானது அதாதோ பிரம்ம ஜிக்ஞாசான்னு சூத்திரார்த்தம். அத்த அத்தஹ பிரம்ம ஜிக்ஞாசா என்பதாக சூத்திரார்த்தம். அத அப்படின்னால் பிறகு, அத்தஹா என்றால் ஆகையினாலே, பிரம்ம ஜிக்ஞாசா பிரம்மத்தை அறிய வேண்டும் என ஆசை. சரி, அத்த இந்த இடத்திலே அயம் அத்தசப்தா பிரயோகிக்கப்பட்டிருக்கக்கூடியதான அத்தசப்தமானது ஆனந்தர்யே வர்த்ததே, ஆனந்தர்யார்த்தத்தில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இப்போ இந்த இடத்தில் அத்தசப்தம் ஆனந்தர்யார்த்தத்திலே தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது அப்படின்னா, அப்போ அத்தசப்தத்துக்கு பல அர்த்தங்கள் இருக்கு. அதுல இந்த அர்த்தத்தில் அப்படின்னு அர்த்தம், இந்த இடத்தில் அர்த்தம். பல அர்த்தங்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றதுன்னா எப்படி? பல அர்த்தங்கள்ன்றது ஆனந்தரியே வர்த்தது. அன்னைக்கே சொன்னேன், அத்தசப்தத்துக்கு லோகத்துல மங்களா அனந்தர ஆரம்ப பிரஸ்ன கார்ஷ்ணியேஷு அதோ அத அப்படின்னு ஒரு அமரகோஷம். பல அர்த்தங்கள். மங்களம்னு ஒரு அர்த்தம், ஆனந்தரியம்னு ஒரு அர்த்தம், ஆரம்பம்னு ஒரு அர்த்தம், பிரஷ்னம்னு ஒரு அர்த்தம், கார்ஷ்ணியம்னு அர்த்தம். இப்படியெல்லாம் பல அர்த்தங்கள் லோகத்தில் சொல்லப்பட்டிருக்கின்றன. அதில் இந்த இடத்தில் அப்படின்னு அர்த்தம். அத சப்த சிரஸ்கத்வாத், அத்தஹா சப்த சிரஸ்கத்வாத். அத்தஹா என்கின்ற சப்தத்திற்கு முன்பு படிக்கப்பட்டிருக்கின்ற காரணத்தினாலே அத சப்தத்திற்கு ஆனந்தரியம் என்கின்ற அர்த்தம். அத்தஹான ஆகையினாலே, கர்ம விசாரத்திற்கு பிறகு, கர்ம விசாரத்தை செய்த காரணத்தினாலேயே அப்படின்னு அர்த்தம். கர்ம விசாரணா பூர்வ மீமாம்சா. அத்தஹ சப்தஸ்ச பூர்வ விருத்தஸ்ய ஹேதுபாவே, அந்த காரணத்தினாலேயே பிரம்ம ஜிக்ஞாசையை நாம் தெரிந்து, பிரம்மத்தை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லப்படுறது. எந்த காரணத்தினாலேயே? அத்தஹா அப்படின்ற காரணத்தினாலேயே. அத்தஹா ஆகையினாலே. அப்போ பூர்வவருத்தம் முன்னாடி ஒன்று ஏற்கனவே நம்மால் படிக்கப்பட்டது, நம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டது அப்படின்றத காட்டுறது இந்த அத்தஹான்றது. சரி, பூர்வவருத்தம் என்னது? பூர்வவருத்தம் ச கர்ம ஜானமிதி விஜ்ஞாயத்தே. முன்பு படிக்கப்பட்டது, முன்பு நம்மால் அறிந்து கொள்ளப்பட்டது என்பது கர்ம ஜானம். தற்பொழுது அறிந்து கொள்ளப்பட வேண்டியது பிரம்ம ஜானம். இப்போ பூர்வவருத்தம் ச கர்ம ஜானமிதி விஜ்ஞாயத்தே, கர்ம ஜானம் என்று சொல்லப்படுகின்றது. ஆரிப்சிதஸ்ய பிரம்மஜானஸ்ய வேதார்த்த விசாரைக தேசத்வாத்.
வேதார்த்த விசாரங்கள், மந்திரம், பிராமணம், ஆரண்யகம், இப்படியெல்லாம் வேதத்தை பிரிக்கின்றனர். சம்ஹிதா பாகங்கள், உபனிஷத் பாகங்கள். இன்னும் ஸ்பஷ்டமாக சொல்லலாம் எப்படின்னா, பிரம்மகாண்டம், கர்மகாண்டம் அப்படின்னு வேதம் இப்படியெல்லாம் விபாகம் பண்ணப்பட்டிருக்கு. இப்போ வேதத்தினுடைய ஏகதேச விசாரம், அதாவது ஒரு பகுதியினுடைய விசாரத்தை நாம் பார்த்துட்டோம், மற்றொரு பகுதியினுடைய விசாரத்தை செய்ய ஆசை. எங்கே புரியலன்னாலும் கேளுங்க தயவுசெய்து. ஆரிப்சிதஸ்யனா பிராரிப்சிதஸ்ய அப்படின்னு அர்த்தம். ஆரம்பயித்தும் இச்சா பிராரிப்சா தஸ்ய பிராரிப்சிதஸ்ய. இப்போ பிராரிப்சிதஸ்ய பிரம்மஜானஸ்ய, தொடங்கப்படுவதற்கு ஆசைப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய பிரம்மஜானத்திற்கு வேதார்த்த விசாரைக தேசத்வாத், வேதத்தினுடைய விசாரங்கள்ல ஏகதேசமாக இருக்கின்றபடியினால். பூர்வபக்ஷி என்ன நினைச்சிட்டு இருக்கார், சுவாமி அது சம்ஹிதா பாகம்ன்றது டோட்டலா வேற, உபனிஷத் பாகங்கள்ன்றது டோட்டலா வேற அப்படின்ற போல நினைச்சிட்டு இருக்கார். சுவாமி எல்லாமே ஒன்று தான், அதனுடைய ஏகதேச விசாரம். அது ஒரு பகுதியை விசாரம் செய்து விட்டீர்கள், மற்றொரு பகுதியை விசாரம் செய்வதற்கான ஆசை உண்டாகிறது. இப்போ பிராரிப்சிதஸ்ய பிரம்மஜானஸ்ய வேதார்த்த விசாரைக தேசத்வாத் அப்படின்னு சொன்னார். அதீத வேதஸ்ய ஹி புருஷஸ்ய, அதீத வேதஸ்ய ஹி புருஷஸ்ய, வேதத்தை நன்றாக தெரிந்து கொண்டதான புருஷனுக்கு. பங்கி பாருங்க, அதீத வேதஸ்ய ஹி புருஷஸ்ய கர்ம பிரதிபாதன உபக்ரமத்வாத் வேதானாம் கர்ம விசாரः பிரதமம் காரியः இதி அதாதோ பிரம்ம ஜிக்ஞாஸ் அதாதோ தர்ம ஜிக்ஞாசா இத்யுக்தம். கர்மணாம் ச பிரகிருதி விகிருதி ரூபானாம் தர்மார்த்த காமரூப புருஷார்த்த சாதனதா நிச்சயः பிரபுத்வாத் ஆர்த்திஜ்யம் இத்யந்தேன சூத்திரகலாபேன சங்கர்ஷேன கிருதः. சரி, அதீத வேதஸ்ய ஹி புருஷஸ்ய, வேதத்தை நன்றாக அறிந்து கொண்ட புருஷனுக்கு, அதாவது சாங்க சசிரஸ்க வேதாத்தியனம் பண்ணவனுக்கு. யாரு? சிக்ஷா, வியாக்கரணம், சந்தஸ், நிருக்தம், ஜோதிஷம், கல்பம், இப்படி யார் ஒருவர் அங்கங்களோடு சேர்ந்து வேதத்திற்கு சிரசாக இருக்கக்கூடியதான வேதாந்த வாக்கியங்களை பற்றியும் தெரிந்து கொண்டிருக்கின்றானோ, மூல மாத்திரம் அர்த்தம் இல்லை, மூல மாத்திரம் தெரிந்து கொண்டிருக்கிறானோ, அப்படிப்பட்ட புருஷனுக்கு கர்ம பிரதிபாதன உபக்கிரமத்துவாத்து வேதானாம். இப்போ கர்மத்தை பற்றி தெரிந்து கொள்வதற்கு வேதத்தில் உபக்கிரமம் பண்ணப்பட்டிருக்கு, தொடங்கப்பட்டு இருக்கின்றன. கர்ம விஷயகமான புத்தி நமக்கு வேண்டும் என்பதற்காக வேதத்தினுடைய ஆரம்பத்தில் கர்ம விஷயக விசாரங்களானது பண்ணப்பட்டிருக்கின்றது. அதனால தான் ஜெய்மினி மகரிஷியினால் பண்ணப்பட்டதான பூர்வமீமாம்சா சூத்திரமாக இருக்கக்கூடியதான அதாத்தோ தர்ம ஜிக்ஞாசா, இப்போ அதாத்தோ பிரம்ம ஜிக்ஞாசா, இது உத்தரமீமாம்சா சூத்திரம். அதாத்தோ தர்ம ஜிக்ஞாசா என்பது பூர்வமீமாம்சா சூத்திரம். இங்கே எப்படி கர்ம விசார அனந்தரம்னு சொல்கிறோமோ, அதங்க வேதாத்தியன அனந்தரம் அப்படின்னு அர்த்த சப்தத்துக்கு அர்த்தம் சொல்கிறோம்.
இப்போ கர்ம விசாரா பிரதமம் காரியா இதி. கர்ம விசாரமானது முதலில் பண்ணப்படுகின்றது, கர்ம விசாரமானது முதலில் செய்யப்படுகின்றது. கர்ம விசாரா பிரதமம் காரியா இதி அதாதோ தர்ம ஜிக்ஞாசா இத்யுக்தம். அதாதோ தர்ம ஜிக்ஞாசா என்று கர்ம விசாரமானது முதலில் செய்யப்பட வேண்டும் என்பதனால் முதல்ல சூத்திரமானது ஜெய்மினி மகரிஷியினால அதாதோ தர்ம ஜிக்ஞாசா என்று சொல்லப்பட்டது. அதுக்கு மேலே மொத்தம் விம்சத்தி உத்தரகாண்டே அப்படின்னு சொல்லுவாள். அதாவது சுவாமி தேசிகன் அதிகரண சாராவரிலே சாதிக்கின்றார், மொத்தம் 20 அத்தியாயங்களை கொண்டது இந்த மீமாம்சா. அதாவது பூர்வ மீமாம்சா, உத்தர மீமாம்சா என்பதாக இந்த மீமாம்சா இருக்கே, இந்த சாரீரக சாஸ்திரமானது 20 அத்தியாயங்களை கொண்டது. எப்படி 20 அத்தியாயங்கள் அப்படின்னால், இந்த கர்மகாண்டம் என்று சொல்வதான ஜெய்மினி மகரிஷியினாலே இயற்றப்பட்டதான 12 அத்தியாயங்கள் கர்மகாண்டங்கள் என்று சொல்லப்படுகின்றன. அதற்கு பிறகு சங்கர்ஷண மகரிஷியினாலே இயற்றப்பட்டதான சங்கர்ஷண காண்டம் என்பதாக 4 அத்தியாயங்கள் சொல்லப்படுகின்றன. அப்போ 12 4 16. அதற்கு பிறகு வியாச பகவானாலே இயற்றப்பட்டதான 4 அத்தியாயங்கள், சமன்வயாத்தியாயம், அவிரோதாத்தியாயம், சாதனாத்தியாயம், பலாத்தியாயம் என்பதாக உத்தரமீமாம்சை என்று சொல்லக்கூடியதான 4 அத்தியாயங்கள். அப்போ மொத்தம் சேர்த்து 20 அத்தியாயங்கள். இது சுவாமி தேசிகன் சாதிக்கக்கூடிய ஒரு விஷயம். கர்மணாஞ்ச பிரகிருதி விகிருதி ரூபானாம் தர்மார்த்த காமரூப புருஷார்த்த சாதனதா நிச்சயா. கர்மாக்கள்ல பிரகிருதி விகிருதி என்பதாக சொல்லப்பட்டிருக்கு. அது உள்ள நம்ம போகலை. பிரகிருதி வந்து விகிருதி கர்த்தவியா இப்படிலாம் சொல்கிறோம். இப்போ இதெல்லாம் அதாவது கர்மா காண்டத்தில் இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு. 6வது அத்தியாயத்தில் ரொம்ப ஸ்பஷ்டமாக எது பிரகிருதி எது விகிருதி என்பது எல்லாவற்றையும் தெரிவிக்கின்றார். நாம் உத்தரமீமாம்சா தானே வாசிக்கிறோம், நாம் பூர்வமீமாம்சைக்குள்ளே போகலை. அப்போது கர்மணாஞ்ச பிரகிருதி விகிருதி ரூபானாம், கர்மாக்களுக்கு பிரகிருதி விகிருதி என்பதாக விபாகம் பண்ணப்பட்டிருக்கக்கூடிய இந்த அளவிலே தர்மார்த்த காமரூப புருஷார்த்த சாதனதா நிச்சயா. தர்மம், அர்த்தம், காமம், புருஷம் புருஷார்த்தம் என்கின்றதான மோட்சம் என்கின்றதான 4 விதமான புருஷார்த்தங்கள்ல தர்மார்த்த காமங்கள் கர்மாக்களின் மூலமாக கர்மகாண்டங்களை 16 அத்தியாயங்களாக கொண்ட கர்மகாண்டங்களை நாம் அறிந்து கொள்வதன் மூலமாக கிடைக்கின்றது. இப்போ தர்மார்த்த காமரூப புருஷார்த்த சாதனதா நிச்சயா. இதுக்கு மேல 16 அத்தியாயங்கள்ல தர்ம அர்த்தம் காமத்தை பற்றி தெரிந்து கொள்கிறோம். 4 விதமான புருஷார்த்தங்கள்ல 3 புருஷார்த்தங்களை பற்றி நாம் தெரிந்து கொள்கிறோம். எப்போ? கர்மாக்களை அறிந்து கொள்ளும் பொழுது. 4வது புருஷார்த்தத்தை எப்போ தெரிஞ்சுக்கிறது? அப்போ அதுக்காக தான் உபனிஷத் பாகங்களை வெளிப்படுத்தக்கூடியதான உத்தரமீமாம்சா மூலமாக தெரிந்து கொள்கிறோம். அதனால தான் சங்கர்ஷண காண்டத்தினுடைய கடைசி சூத்திரத்தில் சங்கர்ஷண முனிவர் என்ன செய்தார் அப்படின்னால், பிரபுத்வம் ஆர்த்விஜ்யம் இத்தியந்தேன சூத்திரகலாப்பேன சங்கர்ஷேன கிருத்தா. அவர் என்ன பண்ணார் கடைசியில் சங்கர்ஷண காண்டத்தில், பிரபுத்வம் ஆர்த்விஜ்யம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். இப்போ தர்ம விசாரத்தின் மூலமாக பிரம்ம விசாரத்தை நாம் செய்கிறோம். அப்படி செய்தால் எவனொருவன் பிரபுவாக இருக்கின்றானோ அவனுடைய தன்மைகளை பற்றி நாம்
பரந்த அளவிலே தெரிந்து கொள்ளலாம். அப்போ என்ன அர்த்தம்? கர்ம விசாரத்திலையும் பிரபுவை பற்றி வந்திருக்கு, அங்கே ரொம்ப டீட்டெயிலாக தெரிஞ்சிக்க முடியாது பிரபுவை பற்றி. இப்போ பிரபுவை பற்றி எங்கே தெரிஞ்சுக்கணும்? பிரம்ம விசாரத்தில் வரும்போது தான் தெரிஞ்சிக்க முடியும். அதனால்தான் சங்கர்ஷேன ஆகர்ஷேன வேதார்த்த விசார ரூப சாமானிய விஷயாத் கர்ம விசாரஸ்ய பிருத்தக்கரணம் இத்தியர்த்தா. பிருத்தக்கரணேன இப்போ சங்கர்ஷேன கிருத்தா. சங்கர்ஷண முனிவரால் கடைசி சூத்திரத்தில் இப்படி சொல்லப்பட்டது, பிரபுத்துவம் ஆர்த்விஜ்யம் அப்படின்னு சொல்லியிருக்கார். ஏவம் வேதஸ்ய அர்த்தபரத்வே கர்மணாம் ச ததர்த்தத்வே தேஷாம் ச கேவலானாம் திரிவர்கபலத்வே நிச்சிதே சதி வேதைகதேசபூத வேதாந்த பாகே கேவல கர்மணாம் அல்பாஸ்திரபலத்வம் பிரம்மஜானஸ்ய ச அனந்தஸ்திரபலத்வம் ஆபாததः திருஷ்ட்வா. ஏவம் இப்படி சொல்லப்பட்ட காரணத்தினாலேயே வேதஸ்ய அர்த்தபரத்வே கர்மணாம் ச ததர்த்தபரத்வே தேஷாம் ச கேவலானாம் திரிவர்கபலத்வே நிச்சிதே சதி. வேதத்தினுடைய அர்த்தங்களை சொல்லக்கூடிய அளவில் கர்மாக்கள் ததர்த்தபரத்வே சம்ஹிதா பாகங்களில் இருக்கக்கூடியதான வாக்கியங்களுக்கு அர்த்தத்தை தெரிவிக்கக்கூடியதான கர்மகாண்ட வாக்கியங்களின் மூலமாக கேவலானாம் திரிவர்கபலத்வே நிச்சிதே சதி திரைவர்க்கிகமான ஒரு பலன்தான் கிடைக்கும் என்பதானது நிச்சயிக்கப்பட்ட பிறகு வேதைக தேசபூத வேதாந்த பாகே வேதத்தினுடைய ஏகதேசமாக இருக்கக்கூடியதான வேதாந்த பாகத்தில் கேவல கர்மணாம் அல்பாஸ்திர பலத்துவம் கர்மாக்களுக்கு அல்பமான அஸ்திரமான பலன்களை கொடுக்கக்கூடியது கர்மாக்கள். கர்மகாண்டத்தை வாசித்தால் நமக்கு அல்பமான பலனின் மீதும் அஸ்திரமான பலனின் மீதும் தான் ஈடுபாடானது ஏற்படுகிறது. பிரம்மஜானத்திற்கு அனந்தஸ்திர பலத்துவம் அனந்தமான ஸ்திரமான பலனானது சொல்லப்பட்டிருக்கிறது. கர்மாக்களை தெரிஞ்சுக்கிறோம். கர்மாக்களை தெரிந்து கொண்டவுடன் இதன் மூலமாக வரக்கூடியதான பலனானது அல்பமான பலன். இப்போ சொர்க்க காமா எஜேத சொர்க்க காமஹா அப்படின்னு இருக்கு. சொர்க்க யாகம் பண்ணால் ஒரு சொர்க்க பலனானது சித்திக்கின்றது. யாவத் பர்யந்தம் சொர்க்க பலனானது சித்திக்கும்? எவ்வளவு நாட்கள் நமக்கு புண்ணியம் இருக்கிறதோ அவ்வளவு நாட்கள் சொர்க்க பலன் சித்திக்கும். பிறகு இந்த பூலோகத்திற்கு திரும்ப வர வேண்டும். அப்போ அது அல்பமான அஸ்திரமான பலன். அல்பம்னா தமிழில் சொல்கிற அல்பம் இல்லை, சிறிதளவுன்னு அர்த்தம் அல்பம்னா. அதே மாதிரி பிரம்மஜானஸ்ய அனந்தஸ்திர பலத்துவம் ஆபாத்ததா திருஷ்டுவா. சுவாமி இதன் மூலமாக அல்பமான பலன்தான் கிடைக்கின்றது அப்படின்னா அப்போ அனந்தமான பலன் கிடைப்பதற்கு வேறு ஒன்று இருக்கின்றது அப்படின்னு மேலிருந்த வாரியாக தெரிந்து கொண்டு ஆபாத்ததா திருஷ்டுவா. எதுக்கு மேலிருந்த வாரியா எதை பற்றி தெரிந்து கொண்டு? பிரம்மஜானஸ்ய பிரம்மஜானத்துக்கு அனந்தமான அதாவது எல்லையில்லாத அளவும் ஸ்திரமான பலனும் இருக்கின்றது என்பதை தெரிந்து கொண்டு அனந்தரம் முமுக்ஷோஹோ அவதாரித பரிநிஷ்பன்ன வஸ்து போத ஜனன சப்தசக்தே புருஷஸ்ய பிரம்ம புபுட்சா ஜாயதே இதி அதாதோ பிரம்ம ஜிக்ஞாசா இதி கர்ம விசாரானந்தரம் ததேவ ஹேதோஹோ பிரம்ம விசாரா கர்த்தவ்யா இத்யுக்தம் பவதி. எவ்வளோ அழகாக சொல்கிறார் பாருங்க பாஷ்யகர். அனந்தரம் முமுக்ஷோஹோ, பிறகு மோட்சத்தை விரும்புபவனுக்கு, மோட்சத்தில் ஆசை உண்டானவனுக்கு அவதாரித்த பரிநிஷ்பன்ன வஸ்து போத ஜனன சப்தசக்தே. அப்போ ஏற்கனவே
கிடைக்கப்பட்ட வஸ்துவாக இருந்தாலும் மீண்டும் மீண்டும் அதை பற்றி தெரிந்து கொள்ளக்கூடிய காரணத்தினால அவனுக்கு புதிதாக ஒரு சப்த வியுற்பத்தியானது கிடைக்கின்றபடியினால புருஷஸ்ய, அந்த முமுக்ஷோக புருஷஸ்ய, அந்த மோட்சத்தை விரும்பியவனான அந்த புருஷனுக்கு பிரம்ம புபூட்சா ஜாயத்தே, பிரம்மத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஆசையானது உண்டாகின்றது. போக்தும் இச்சா புபூட்சா, அனுபவிக்க ஆசை, பிரம்மத்தை அனுபவிக்க ஆசை ஜாயத்தே உண்டாகின்றது என்று இதி என்று அதாத்தோ பிரம்ம ஜிக்ஞாசா. அதாத்தோ பிரம்ம ஜிக்ஞாசான உத்தரமீமாம்சா சூத்திரம், அதாத்தோ தர்ம ஜிக்ஞாசா என்பது பூர்வமீமாம்சா சூத்திரம். அப்போ இந்த உத்தரமீமாம்சா சூத்திரத்தை ஆரம்பித்து வைத்து கர்ம விசாரானந்தரம் அத, அங்கே வேதாத்தியனானந்தரம்னு சொன்னோம். இங்கே கர்ம விசாரானந்தரம் ததையேவ ஹேதோஹோ, அதாவது அந்த கர்ம விசாரத்தை பற்றி தெரிந்து கொண்ட காரணத்தினாலேயே பிரம்ம விசாரா கர்த்தவியா இத்தியுக்தம் பவதி, பிரம்ம விசாரமானது பண்ணப்படுகின்றது, கர்த்தவியா செய்யப்படுகின்றது, இது உக்தம் பவதி. ததிதமாக ஸ்ருதிஹி பரீட்ச லோகான் கர்மச்சிதான் பிராமணா நிர்வேதமாயாத் நாஸ்த்யகிருத நிர்வேதமாயாத் நாஸ்த்யகிருத கிருத்தேன தத் விஜானார்த்தம் ச குருமேவ அபிகச்சேத் சமித்பாணிஹி ஸ்ரோத்ரியம் பிரம்மனிஷ்டம் தஸ்மை ச வித்வான் உபசன்னாய சம்யக் பிரசாந்த சித்தாய சமன்விதாய ஏனாக்ஷரம் புருஷம் வேத சத்யம் புரோவாச்ச தாம் தத்வதோ பிரம்ம வித்யாம் இதி. பிராமணா அப்படின்னா வேதாபியாசத்தை செய்தவன், வேதத்தை நன்றாக தெரிந்து கொண்டவன். இந்த கர்மச்சித்தானு லோகானு பரீட்சிய, கர்மாக்களின் மூலமாக சம்பாதிக்கப்பட்ட லோகங்களை நன்றாக பரீட்சை செய்து பார்த்து இது அல்பமான பலன், இது அஸ்திரமான பலன் என்பதாக பரீட்சிய லோகான் கர்மச்சிதான் பிராமணா நிர்வேதமாயாத், வைராக்கியமானது ஏற்படுகிறது. எப்போ வைராக்கியமானது ஏற்படுகிறது? இந்த கர்மச்சித்தானு லோகானு, கர்மாக்களின் மூலமாக சம்பாதிக்கப்பட்டதான லோகத்தை நன்றாக பரீட்சை செய்து பார்த்த பிறகு பிராமணா, அதாவது வேதாபியாசத்தை நன்றாக செய்தவனானவன் நிர்வேதத்தை அடைகிறான். பாருங்க, அர்த்தத்தை பாஷ்யக்காரர் எழுதியிருக்கார். பிராமணா வேதாபியாச ரதா, வேதாபியாசம் செய்தவன். கர்மச்சித்தானு கர்மணா சம்பாதித்தான் லோகான், கர்மச்சித்தான் கர்மாக்களின் மூலமாக சம்பாதிக்கப்பட்டதான லோகங்களை ஆராத்திய க்ஷயிஷ்ணுத்வேன க்ஷயஸ்வபாவானு கர்மமீமாம்சையா பரீட்சிய, அல்பமாகவும் அஸ்திரமான பலன்களை பற்றி தெரிவிக்கக்கூடியதாக இருக்கக்கூடிய கர்மமீமாம்சையா கர்மசாஸ்திரத்தின் மூலமாக நன்றாக பரீட்சை செய்து பார்த்த பிறகு அகிருத்தா நித்யஹா, இதுவரைக்கும் செய்யப்படாததாக இருக்கக்கூடியதான நித்யஹா பரமபுருஷா, நித்திய அதெல்லாம் க்ஷயிஷ்ணு அழியக்கூடியது, இவை அழியாத ஒரு சுபாவத்தை உடையவை. பரமபுருஷா கிருத்தேன கர்மனா ந சம்பாத்திய இதி யோ நிர்வேதமாயாத். அப்போ நித்தியமாக இருக்கக்கூடிய ஒரு பலனில் ஆசை ஏற்பட்டு ஏற்கனவே செய்யப்பட்ட கர்மாக்களின் மூலமாக இதை சம்பாதிக்க முடியாது என்பதை தெரிந்து கொண்டு புண்ணிய பாபங்களை வைத்துக்கொண்டு கர்மசாஸ்திரத்தின் மூலமாக சம்பாதிக்கப்பட்டதான பலன்களை கொண்டு பிரம்மத்தை அறிந்து கொள்ள முடியாது. இந்த சின்ன பசங்கள்லாம் பார்த்தா உங்களை எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரில, மேபி அஸ்வினுக்கு தெரியும்.
இந்த சின்ன வயசில் இந்த பிஸ்னஸ் கேம்னு ஒன்று விளையாடுவோம். அதில் வந்து ஏதாவது ஒரு இடத்த வாங்கிட்டே ஊரெல்லாம் வாங்கிட்டே விளையாடிட்டு போயிட்டு இருப்போம். இப்போ நாம் குறிப்பிட்ட ஒரு டெல்லியோ பாம்பேவோ வாங்கணும் அப்படின்னால் நம்மக்கிட்ட அதுக்கு பணம் இருக்காது. அது பேங்க்லேருந்து லோன் வாங்குவோம், இல்லைன்னா வந்து நாம் வந்து ஜெயிச்சு வாங்கணும். அப்போ என்ன தெரிகிறது, என்கிட்ட இருக்கக்கூடிய தனத்தின் மூலமாக அந்த குறிப்பிட்ட விஷயத்தை வாங்க முடியாது. அது எப்போ தெரிஞ்சுக்கிறான், நித்யா பரமபுருஷா. அப்போ கர்மகாண்டத்தினால ஏற்பட்டது, கர்மனா ஏற்பட்ட பலன்கள் க்ஷயிஷ்ணு, அழியக்கூடியது. அப்போ நித்தியமாக ஒருவன் இருக்கின்றான். அதே தான், மோனோபாலி தான். இங்கே வந்து அது பேர் மோனோபால்லாம் இல்லை, இது வந்து பிஸ்னஸ் கார்டுன்னு ஏதோ சொல்லுவோம். அது வந்து வச்சுட்டு விளையாடுவோம், ரொம்ப நல்லாயிருக்கும். அது இப்போல்லாம் பசங்கள்லாம் எங்கே விளையாடுற, தண்டக்கடன். மொத்த பேரும் வந்து செல்ஃபோனில் தான் மூழ்கியிருக்கா. கிருத்தேன கர்மனா ந சம்பாத்திய, கிருத்தேன கர்மனா ந சம்பாத்திய, அதாவது செய்யப்பட்ட கர்மாக்களின் மூலமாக சம்பாதிக்க முடியாது என்பதை யோ நிர்வேதமாயாத், எவனுக்கு நிர்வேதமானது ஏற்படுகின்றதோ சஹா தத்விஜானார்த்தம் குருமேவ அபிகச்சேத், அந்த விஷயத்தை பரமபுருஷனை பற்றி தெரிந்து கொள்வதற்காக குருமேவ அபிகச்சேத், நிர்வேதம் ஏற்பட்டு அதன் மூலமாக ஒரு குருவை தேடிச் சென்று, குருமேவ அபிகச்சேத் சமித்பாணி ஸ்ரோத்ரியம் வேதாந்த வேதினம் பிரம்மஜ்ஞானிஷ்டம் சாட்சாத்கிருதம் பரமபுருஷஸ்வரூபம். யார் ஒருவர், அந்த குரு எப்படி இருக்கணும், சமித்பாணியாக இருக்கணும், ஸ்ரோத்ரியாக இருக்கணும், பிரம்மனிஷ்டனாக இருக்கணும், எப்போ சாட்சாத் பிரம்மஸ்வரூபத்தை காட்டக்கூடியவராக இருக்கணும். எங்கள் வாத்தியாரெல்லாம் பார்க்கும்போது அப்படி தான் இருக்கும். திருக்கோட்டு சுவாமியில் பிரமாதமாக சொல்லுவார். ஒரு பங்கியும் இப்போது அடியன் விஞ்ஞாபிக்கிறேன் இல்லையா, அந்த மாதிரி திருப்பி அந்த பங்கி அர்த்தத்தை சொல்லுவார். அப்போ என்ன ஆகும், சாட்சாத்கார பரமபுருஷ ஸ்வரூபம் இப்படித்தான் இருப்பார் என்ன அப்படியே நம்ம கண் முன்னாடி ஓடும் என்னென்ன நடக்கிறதுன்றது. அப்போ ஸ்ரோத்ரியம் வேதாந்த வேதினம் பிரம்மனிஷ்டம் சாட்சாத்கிருத பரமபுருஷ ஸ்வரூபம். அதுக்கு மேலே வாஸ்தவாலாம் அப்படி அவளும் கேட்டால் சொல்லுவா. ஆனால் அவள் ஏன் அப்படிலாம் சொல்லலைன்னா, நமக்கு விஷயங்கள் தெரியுன்றதுனால கிரந்தங்களை பூர்த்தி பண்ண பார்த்தா அவள்லாம். ஆச்சாப்பா அர்த்தம் ஆச்சான்னு மேலே போயிட்டே இருப்பாள். அப்படியே நீங்கள் புரியல அப்படின்னா தான் அந்த விளக்கி சொல்கிறது. அதான் உனக்கே தெரியும்ப்பா, உனக்கு தெரியுமே, மேலே வா அப்படின்வா. இந்த பேசிக் பாடம் வாசிக்கும்பொழுது முதல் வேதாந்தங்கள்லாம் வாசிக்கும்போது பதமாக பிரித்து சொல்லுவார். வேதாந்த வேதினம், வேதாந்தத்தை அறிந்து கொண்டவரான பிரம்மனிஷ்டராக இருக்கக்கூடியதான சாட்சாத்துக்கிருத பரமபுருஷ ஸ்வரூபனான எங்கள் வாத்தியார் சுவாமி ஏன் அப்படி பாடம் நடத்துவார்னா, அவருடைய ஆச்சாரியராக இருக்கக்கூடிய தேவனார்வலாக ஐஷிங்கர் அப்படி பாடம் நடத்துவாராம். அவர் ஏன் அப்படின்னா, அவர் இத்தனைக்கும் பார்த்துங்க, ஆச்சாரியன் சந்நியாசம் வாங்கின்றதுக்கு அப்புறம் தான் எங்கள் வாத்தியார் சுவாமி அவர்கிட்ட சிஷ்யராக சேர்ந்தார். கார்த்தால் திருவாராதனை, மத்தியான காலக்ஷேபங்கள் பார்த்துங்க, எவ்வளவு இடைவிடாது அவள்லாம் ஒழிச்சிருக்கா பாருங்களேன். அப்படியே கேட்கும்போதே அப்படியே தேக புலகாங்கிதம்னு சொல்லுவாள் இல்லையா. கார்த்தால திருவாராதனை அகோபில மடத்தை கட்டுப்படுத்துறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். இந்த நாள் மாதிரி இல்லை, அந்த நாள்லாம் ரொம்ப கஷ்டம், எல்லாமே வித்வான்களாக இருப்பாள். அப்படி இருக்கும்பொழுது கார்த்தால திருவாராதனை, மத்தியான காலக்ஷேபம், எப்படி தான் வாழ்ந்திருக்காளோ அவள்லாம் மகான்கள், பெருமாளே. அதனால்தான் ச குரு சம்யக்கு உபசன்னாய தஸ்மை ஏன வித்யா விசேஷேன அக்ஷரம் சத்தியம் பரமபுருஷம் வித்யாத் தாம் பிரம்ம வித்யாம் புரோவாச்ச பிரப்ரூயாத் இத்யர்த்தா. இவர் போய் அந்த குருவை அடைந்தவுடன், அவர் திருவடியை பற்றியவுடன், சகுருகு சம்யக்கு உபசன்னாய நன்றாக இவனை பரீட்சை செய்து பார்த்த பிறகு, சம்வத்சரம் ததர்த்தம் வான்லாம் இருக்கும் இல்லையோ, நன்றாக பரீட்சை செய்து பார்த்த பிறகு, தஸ்மை ஏன வித்யா விசேஷேன, அவனிடத்தில் இருக்கக்கூடிய வித்யா விசேஷத்தை தெரிந்து கொண்ட பிறகு, அக்ஷரம் சத்தியம் பரமபுருஷம் வித்யாத், எந்த வித்யா விசேஷத்தை அவனுக்கு உபதேசிக்க வேண்டுமோ அந்த வித்யா விசேஷம் அக்ஷரமாகவும் சத்தியமாகவும் இருக்கக்கூடிய பரமபுருஷனை
நக்ஷரதீதி அக்ஷரம், அழியாததாக இருக்கக்கூடியதான. க்ஷரம்னா அழியக்கூடியது, அக்ஷரம்னா அழியக்கூடாதது, அழியாதது. தாம் பிரம்ம வித்யாம், அந்த பிரம்ம வித்யை புரோவாச்ச பிரப்ரூயாத் இத்தியர்த்தா, அவர் அதை உபதேசித்தார். பிரப்ரூயாத், நன்றாக உபதேசித்தார். ச குருமேவ அபிகச்சேத் தஸ்மை ச வித்வான் புரோவாச்ச இத்தி அன்வயாத் அப்ராப்தத்வாச்ச விதோபி லிட்டஹ விதானாத். அந்த ஏற்கனவே நேத்திக்கே கூட ஒன்று சொன்னோம். பிரம்ம ஜிக்ஞாசா அப்படின்னு இருக்கும்பொழுது விதௌ அபி, விதௌ அபி, ஆமா விதாவப்பின்னு இருக்கு. நான் பிரிச்சு சொல்றேன் விதௌ அப்பின்னு. அது விதாவப்பின்னு ஒரு சந்தி, அது ஏச்சோ அயவாயவாகனு ஒரு சந்தி சூத்திரம் அவாதேசம் வந்திருக்கு. அதனால விதாவப்பின்னு இருக்கு. விதௌ அப்பி. இப்போ நேத்திக்கு ஒன்று சொன்னோம், பிரம்ம ஜிக்ஞாசா, ஜிக்ஞாசான்னு இருக்கு. ஜிக்ஞாசானா ஞாத்தும் இச்சா ஜிக்ஞாசா. இப்போ ஞாத்தும் இச்சா, அறிந்து கொள்வதற்கு ஆசை அப்படின்றது ஜிக்ஞாசா. இப்போ இச்சையை விதிக்க முடியாது. இச்சையை எப்படி விதிக்க முடியும்? நீ ஆசைப்படு அப்படின்னு யாராவது சொல்ல முடியுமா? என்னிட்ட ஆசைப்படுறதும் ஆசைப்படாததும். என்கிட்ட வந்து இது ஆசைப்படு, அதை ஆசைப்படு அப்படின்னு யாராலே சொல்ல முடியாது. அப்போ இச்சை இங்க விதிக்கப்பட்டிருக்கே. பிரம்ம விஷயக்க விசாரா கர்த்தவ்யா, அதாவது கர்ம ஜானானந்தரம் பிரம்மத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு விதிக்கிறீங்களே. எப்படி விதிக்கிறீங்க அப்படின்னால், அதுக்கு நேத்திகம் சொன்னார், இச்சாயாக இஷ்யமான பிரதானத்வாத். வேதாந்த தீபத்திலையும் சொல்லியிருக்கார், ஸ்ரீ பாஷ்யத்திலும் பாஷ்யக்காரர் ரொம்ப விஸ்தாரமாக சொல்கிறார். ஸ்ரீ பாஷ்யத்திலையும் ஞாத்தும் இச்சா ஜிக்ஞாசான்றதுக்கு ரொம்ப அழகாக சொல்கிறார். இங்கே அதனுடைய சங்கிப்தமாக சில விஷயத்தை சொல்கிறார். ச குருமேவ அபிகச்சேத், அபிகச்சேத் அப்படின்னு விவகாரம் பண்ணியிருக்கோம். அபிகச்சேத்னா சென்று அடைய வேண்டும், குருவின் திருவடியில் சென்று அடைய வேண்டும் அப்படின்னு சொல்லிருக்கோம். அது எப்படி முடியும்? தஸ்மை ச வித்வான் புரோவாச்ச. இப்போ அன்வயம் பண்ணிக்கணும். அவனுக்கு அந்த வித்வான் அந்த விஷயத்தை உபதேசித்தார் என்பதோடு அன்வயம் பண்ணிட்டால் அப்ராப்தத்வாத், ஏற்கனவே கிடைக்காத ஒரு அர்த்தத்தில் விதியானது விதிக்கப்படுகின்றது. கிடைச்ச அர்த்தத்தில் யாராவது விதிப்பாளா? கிடைக்காத ஒரு அர்த்தத்தில் விதிக்கப்படுகிறது. அப்ராப்தத்வாச்ச விதௌ அபி லிட்டஹா விதானாத். அதனால அந்த இடத்துல லிட்டு வேதத்தில், அதாவது 10 லகாரங்கள், லட்டு லட்வர்த்தமானே லேட்வே தே பூதே லுங் லங் லிட்டஸ்ததா வித்யா சிசோஸ்து லிங் லோட்டௌ லிட் லிங்ச பவிஷ்யதி லுட் லிட் லிங்ச பவிஷ்யதி அப்படின்னு வியாக்கரண சாஸ்திரத்தில் 10 லகாரங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அந்த 10 லகாரங்களில் லிட்டு என்பது வேதத்தில் பிரயோகிக்கப்பட்டிருக்கு. மற்ற இடங்கள் அது பிரயோகம் பண்ண மாட்டான். சந்தசி லுங் லங் லிட்டஹா இதெல்லாம் வந்து வேதத்தில் லுங்கு லங்கு லிட்டு இந்த பிரயோகங்கள்லாம் இருக்கும் என்பதாக இந்த அதாத்தோ பிரம்ம ஜிக்ஞாசா என்கின்ற சூத்திரத்தினுடைய அர்த்தத்தை ரொம்ப அழகாக வேதாந்த சாரத்திலே பாஷ்யக்காரர் மிக தெளிவாக சாதித்தார். இதோட இந்த கிளாஸை பூர்த்தி பண்ணிப்போம். நாளைக்கு கார்த்தால ஒரு நிமிஷம். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.